ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க போறது செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள். அடுத்தது பிறந்த தேதி அப்படின்னு பார்க்கும்போது 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பொதுவாக இந்த கிழமையில் பிறந்தவர்கள் இப்படி தான் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். முடிவுக்கு வந்தால் கூட இந்தந்த வயசில் இப்படி நடக்கும், இதெல்லாம் இப்படி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு தெளிவான துல்லியமான பலனை சொல்ல முடியாது. அவருடைய கேரக்டர்கள் ஒரு 10 பேரை எடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பேரை பார்த்தீங்கன்னா அதில் 100 பேருக்கும் பொதுவான குணாதிசயங்கள் ஒரு 2-3 விஷயங்கள் ஒத்து போகும். இதை வச்சுட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த தேதியில் பிறந்தவர்கள் 9ஆம் தேதியில் பிறந்தவங்க, 18ஆம் தேதியில் பிறந்தவங்க, 27ஆம் தேதியில் பிறந்தவங்க, இவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கும்போதும் அவர்களுக்கும் ஒரு சில கேரக்டர்கள் ஒத்துப்போகும். எப்படி இருந்தால் கூட சரி, செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்தால், செவ்வாய் நல்ல நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா உபஜய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்களில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதே 11ஆம் இடம்ங்கிறது சரலக்கணங்களாக இருக்கிற பட்சத்தில் அதை பெரிய அளவுக்கு பலனாக இருக்கும், நல்ல பலனை கொடுக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. அதே சமயத்தில் அந்த சரலக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயை குரு போன்ற சுபக்கிரகங்கள் பார்க்கும்போது அது நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். இப்போ செவ்வாய்க்கிழமை பிறந்தவருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு போர்க்கிரகம், அது ஒரு நெருப்பு கிரகம். அப்போ செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்கள் எல்லாமே அவர்களுக்கு எதையுமே சாதாரணமாக எதுவும் எளிமையாக கிடைச்சிட்டா பிடிக்காது. எதுவாக இருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு ஒரு பொருள், ஒரு சம்பளம் கிடைச்சாலும், ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சாலும், ஒரு உணவு கிடைச்சாலும் அது தன்னுடைய உழைப்பிலேருந்து வரணும். அது நல்ல மாதிரி உழைக்கிறோமோ இல்லை வேற மாதிரி கொடுக்குறோமோ அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. ஒன்றும் தன்னுடைய முயற்சியால் தனக்கு கிடைக்கும் போது தான் ஒரு சந்தோஷப்படுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லும்போது, ஒரு விவசாயிக்கு தன்னுடைய தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள், தன்னுடைய நிலத்தில் விளைந்த தானியங்களை பயன்படுத்தும் போது அவங்க எவ்வளோ மகிழ்ச்சி அடைவாங்க. நம்ம கூட எடுத்துக்கோங்களேன், சென்னை போன்ற பெருநகரங்களை வசிச்சா கூட நம்ம தோட்டத்தில் உள்ள பூ, நம்ம பூந்தொட்டியில் வச்சு வளர்த்த ஒரு செடியிலேருந்து பூ பூக்கும்போது அதை எடுக்கும்போது நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். இதுதான் செவ்வாயோட ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்தது செவ்வாயோட மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சில விஷயங்களை பார்க்கும்போது என்னன்னா, எதையும் அவங்க சொல்லி பார்ப்பாங்க. நல்ல விஷயங்கள் கூட சொல்லுவாங்க, இதை தொடாதீங்க, இது உங்களுக்கு ஷாக் அடிக்கும்னு சொன்னால் நமக்கு பிடிக்காது இல்லை. அதையும் மீறி நம்ம கையை வைக்கும்போது நம்மளை காப்பாற்றணுங்கிறதுனால நம்மளை தள்ளி விட்டுருவாங்க அவங்க. அப்போ என்ன நினைப்போம், என் மேலே நீ எப்படி கையை வச்சு அப்படின்னு கேட்பாங்கல்ல, இந்த மாதிரி இருக்கும் செவ்வாய். இப்போ செவ்வாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. பாதுகாப்பு அப்படின்னு பேர் செவ்வாய்க்கு. செவ்வாய் தான் வேலி, செவ்வாய் தான் பாதுகாப்பு. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த நேரத்திலும் ரத்தம் சிந்த தயாராக இருப்பவர்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை ரத்தத்தை சொல்லுவாங்க. ஏன்னா ரத்தத்துக்கு அதிபதியே செவ்வாய் தானே. உனக்கு நல்ல ரத்தம் ஓடுது அப்படின்னு கேட்டால் கோபம் வருது இல்லையா? அப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நல்ல ரத்தம் ஓடணும் அவர்களுக்கு. அப்போ எப்படின்னா, பாதுகாப்பு விஷயங்களை நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அவங்க கையில் எடுத்துக்குவாங்க. அடுத்தவங்களை கூட வந்துட்டீங்கன்னா அவங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு. நீ என்னை பயந்துட்டுலாம் ஓடக்கூடாது, ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி. அப்போ அவங்க பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். அது சில நேரங்களில் நமக்கு முரட்டுத்தனமாகவும் நம்மளை ஏதோ அடிமைப்படுத்துகிற மாதிரி தோணுமே தவிர அது நல்ல நிலைமை தான், அதை நம்ம தவறாக எடுக்கக்கூடாது. அப்போ செவ்வாய் என்னென்ன மாதிரி வேலைகளை செய்யும்னா, இப்போ இவர்கள்ட்ட போய் ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப கடுமையாக வேலையை கொடுத்துட்டு நம்ம வந்துடணும். 2 பேர் செய்யக்கூடிய வேலையை கொடுத்தாலும் சரி, ரொம்ப கடுமையாக அதிக உழைப்பை கொடுத்து தான் செய்யணுங்கிற வேலையை கொடுத்தாலும் சரி, இல்லை அளவுக்கு அதிகமாக மூளையை பயன்படுத்தினா தான் இந்த வேலையிலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு தெரிஞ்சாலும் சரி, இந்த மாதிரி வேலைகளை அவங்கள்ட்ட கொடுத்துடணும். கொடுக்கும்போதே என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மட்டும்தாங்க இந்த வேலையை செய்ய முடியும், வேறு யாராலையும் செய்ய முடியாது, அதனால் உங்கள் திறமை எனக்கு தெரியும், அதனால் செஞ்சுன்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டிங்கன்னா உயிரை பணைய வச்சாவது அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுவாங்க. 2வது, யாராலையும் செய்ய முடியாத வேலையை நான் செஞ்சேன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதே போல் அடக்க முடியாதவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது இந்த க்ரௌட் அப்படின்னா, அதை கொடுத்து நீ கண்ட்ரோல் பண்ணு, இவன் யாருக்கும் அடங்க மாட்டான், இவனை உனக்கு ஓன் டிபார்ட்மெண்ட்டில் போட்டால் தான் நீ வேலை செய்வேன்னு போட்டிங்கன்னா அந்த வேலையை செய்வாங்க. அடுத்தது, செவ்வாய்க்கே பொதுவாக காவல்துறை, இராணுவம் இது எல்லாத்தையும் குறிக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு வலிமையாக, உடல் வலிமையை காமிக்கணும், ஒரு போராட்டங்கள்னா இறங்கி அதை தடுக்கணும், சில பேரை பிடிச்சி கொண்டுட்டு வரணும், இப்படிலாம் சொல்கிறோம்ல. அதாவது மற்றவர்கள் பயப்படக்கூடிய வேலைகளை இவங்க தான் செய்வாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, காவல்துறை, இராணுவம் உயிரை பணைய வச்சு உயிர்களை காப்பாற்ற விடுறாங்கல்ல, இந்த போர் படைகள்லாம் இருக்குது பாருங்கள். தீயணைப்பு துறையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சாகசமான அஞ்சக்கூடிய வேலைகள்லாம் அவங்க எடுத்து செய்வாங்க.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்டது. இந்த சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, ரத்தத்த பார்த்தாலே மயக்கம் வந்துரும்ல. அதனால என்ன பண்ணாங்க, செவ்வாய் வலிமையாக உள்ளவர்கள் தான் இந்த மாரி அறுவை சிகிச்சைலாம் நெறைய பண்ணுவாங்க. செவ்வாய்க்கு மருத்துவ கிரகம் அப்படிங்கிற ஒரு பேரே இருக்கு. ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம். இப்ப இதையெல்லாம் தொடர்ந்து அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் இந்த சர்க்கஸ்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இந்த சர்க்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து சாகசம், கர்ணம் தவறினால் மரணம் இருக்கு இல்லையா? அந்த மாரி இடங்களும் செய்வாங்க. அப்ப பொதுவா அந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பயந்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப ஆடு என்ன பண்ணும்னா, பின்னாடி ரிவர்ஸ்ல போகுது பார்த்தீங்களா? பயந்துட்டு போகுதுன்னு நினைக்கக்கூடாது. திரும்ப இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ தட்டிட்டு வந்து முட்டும். இதுதான் செவ்வாயோட கேரக்டர், செவ்வாய்க்கிழமையோட கேரக்டர். அப்ப செவ்வாய்க்கிழமையில பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும், தன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, தன்னை சொல்ல சரௌண்டிங்ஸ்லயும் சரி, என்ன போராட்டங்கள் நடந்தாலும், எவ்வளவு பாதிப்புகள் வந்தாலும், இன்னும் சொல்லுவாங்க, கடல்ல தூக்கி போட்டாலும் சரி, அத வந்து கரையேறிட்டு வருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த சேலஞ்சிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ, அதனால என்ன ஆகும்னா, வாழ்க்கையில பல நேரங்கள்ல போராட்டமாவே சிந்திக்கும். நம்ம சொல்றோம் இல்லையா? செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்புங்கிறோம். சிவப்புங்கிறது நம்ம எந்த கட்சிக்கு அடையாளமா சொல்றோம்? இடதுசாரி கட்சிகளுக்கு தானே அடையாளமா சொல்றோம். இப்ப இடதுசாரி கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஆட்சி மாற்றங்கள், புரட்சிகளை சந்திச்சு தானே வரும். சாதாரண மக்களுக்காக போராடுறது தானே. அதுவும் போராடுறதும் அதுதான், காவல் காக்கிறதும் அதுதானே. ஸோ, இப்ப அந்த வேலைகள் வந்து அவர்கள்ட்ட அதிகமா இருக்கும் இல்லையா? இதுதான் வந்து அவரோட இயல்பான குணம். அடுத்து இந்த மூலிகைகள் அப்படின்னு சொல்றோம், மருத்துவம்னு சொல்றோம், நிலங்கள் எல்லாமே சொல்றோம்ல. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் குறிக்கிறதுனால, இவர்களுக்கு வந்து இந்த மாரி இடங்கள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க. பெரிய பெரிய விவசாய நிலங்கள், பண்ணைகள் இந்த மாரி மெயின்டெயின் பண்றது, ரியல் எஸ்டேட் வரைக்கும் கூட. செவ்வாயோட அரவணைப்பும், ஆசீர்வாதமும் இல்லாம, அவர்களால இந்த மாரி தொழில்கள் எல்லாம் ஈடுபட முடியாது. இதெல்லாம் செவ்வாயோட கேரக்டர். இத ஒட்டி தான் அவங்களுடைய குணம் இருக்கும். எதற்கும் துணிந்தவர்கள், எதையும் செய்யக்கூடியவர்கள். சில நேரங்களில் ரொம்ப எகிர்னோம்னா எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் தைரியமா மோதி சண்டைக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் இருக்கும். அவர்கள்ட்ட பக்குவமா வளைக்கணும். இரும்ப வந்து காய்ச்சின பிறகு தானே வளைக்க முடியும். பழுக்க காய்ச்சி இரும்ப தான் வளைக்க முடியும். நம்ம எடுத்தோன்னே வளைக்க முடியாதுல்ல. அதுபோல இவர்களை பயன்படுத்திக்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்படிதான் எடுத்துக்கணும். அடுத்தது இந்த செவ்வாயில 9ஆம் தேதி பிறந்தவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள் வந்து எங்க இருந்தாலும் தன்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுக்காம அதிகாரம் செலுத்தக்கூடிய இடங்கள்ல தான் இருப்பாங்க. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் போஸ்டிங்ல இருந்தா கூட இவர்களுக்கு மேல் நிலையில இருக்காங்கல்ல, அவங்க வந்து இவங்கள்ட்ட ஆர்டர் பண்றதுக்கு பயப்படுவாங்க பல நேரங்கள்ல. இந்த இரக்க சுபாவம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே சமயத்துல அரக்கத்தனமும் அதிகமா இருக்கும். ரொம்ப கஷ்டம் அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா, தொண்டை உள்ளார போனா கூட எடுத்து குடுத்துருவாங்க. தொடையில சதைய அறுத்து குடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. அது மாரி வந்து அவங்கள அதிகாரம் பண்ணோம்னா, யார் என்னன்னு பார்க்காம சிதைச்சிருவாங்கல்ல. இந்த 2 கேரக்டர் இருக்கும். இரக்கத்தனமும் இருக்கும், அரக்கத்தனமும் இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த 9. அதனால வந்து நம்ம அத தவறா எடுக்க முடியாது. நம்ம வந்து அவங்கள்ட்டேருந்து பக்குவப்பட்டு வாங்கணும். பொதுவா செவ்வாய், சூரியன்னாலே மற்றவங்க வந்து அவர்கள்ட்ட அனுசரிச்சுக்க கத்துக்கிட்டோம்னா ஜெயிச்சிருவாங்க. மோதணும்னா கடைசி வரைக்கும் அவங்க கீழ இறங்காம தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. அடுத்தது 18ஆம் தேதி பிறந்தவர்கள். இந்த 18 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யுத்த காண்டம்ங்கிறாங்கல்ல. 18 நாள் யுத்தத்த தானே மகாபாரதத்தை பத்தி இன்னும் பேசிட்டு இருக்கோம். வாழ்க்கை முழுக்க வந்து யுத்த காண்டங்களை சந்திக்கிறவங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்கள். இப்போ ஒரு குடும்பத்துல வந்து இவங்க பொறந்தா கூட, அந்த குடும்பம் வந்து என்ன மோசமான கண்டிஷன்ல கூட அது ஒரு மாற்றத்த கொண்டு வருவாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு இவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த இடத்தோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மாற்றத்த கொண்டு வருவாங்க. அதுக்காக நெறைய போராட்டங்கள சந்திப்பாங்க. நெறைய இழப்புகளையும் சந்திப்பாங்க. இவங்கள பொறுத்தவரையும், அவங்களுக்கு இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இலக்கு மட்டும் தான் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இந்த சின்ன வயசுல மகாபாரதத்துல சொல்றாங்கல்ல, குறி வைக்கிறதுக்கு சொல்லிக் குடுப்பாங்கல்ல. அர்ஜுனன கூப்பிட்டுக்கும்போது, எனக்கு என்ன தெரியுதுன்னா, எதுவுமே தெரியல. பறவையோட கண்ணு மட்டும் தெரியுதும்பாங்கல்ல. அது மாரி என்ன பாதிப்புகள் தனக்கு கிடைச்சா கூட, எடுத்த அந்த கொள்கையில நம்ம என்ன நோக்கத்த எடுத்திருக்கோமோ, அதுல சக்சஸ் பண்ற வரைக்கும் தூங்க மாட்டாங்கல்ல. அதுதான் போராட்ட குணம்ங்கிறது. யுத்த காண்டமா இருந்தா கூட, அது முடிவு வந்து சாதகமா இருக்குங்கிறனால, அத வந்து அதுங்க கவலைப்பட மாட்டாங்க. எத்தன தடவ தோத்தாலும் சரி, எத்தன தடவ விழுந்தாலும் சரி, திரும்பவும் மேல ஏறுவாங்க. எத்தன தடவைக்கும் யுத்தத்துக்கு தயாரா இருப்பாங்கல்ல. இது வந்து நவீன காலங்கள்ல வந்து டார்கெட் அச்சீவ் பண்ற ரூட்ல வந்து அவங்க வந்துருவாங்க. இது அவங்களுடைய குணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 27ஆம் தேதி பிறந்தவர்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டரா தான் இருக்கும். இந்த 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீரை குறிக்கிறது. இந்த பக்கம் 7ங்கிறது கேதுவ குறிக்கிறது இல்லையா? இது 2ம் சேரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எமோஷன்ஸ் கேரக்டர் அதிகமா இருக்கும். உணர்ச்சி வசப்பட்டு சில நேரங்கள்ல தவறான முடிவு எடுத்துருவாங்க. சில நேரங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு என்ன பண்ணுவாங்க, அள்ளி குடுத்து ஏமாந்துருவாங்க. இந்த 2மே இருக்கும். அதாவது நம்பக்கூடியவர்களை நம்பாம விட்டுடுவாங்க. நம்பக்கூடாதவர்களை நம்பியும் ஏமாந்துருவாங்க. இது 2மே நடக்கிறதுனால இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நம்பக்கூடியவர்களை சந்தேகப்பட்டு சில நேரங்களில் அவாய்ட் பண்ணுற சூழல் வரும். எப்படி இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷனுங்கிறதுனால இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து ஒரு செய்யக்கூடிய இடங்களில் வந்து ஒரு புதுமையை புகுத்தணும் அப்படின்னு விரும்புவாங்க. அந்த ஆராய்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, நுணுக்கமாக உள்ளுக்குள்ளே போய் 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 அடுத்தடுத்த விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி தன்மைகள் வந்து இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். இவங்க பொறுப்பேற்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா புது புது கண்டுபிடிப்புகள் வந்து அதிகமாக லான்ச் பண்ணுவாங்க. இப்போ எல்லாத்துலேயும் 2.0 அதெல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த இம்ப்ரூவ்டு வெர்ஷனை வந்து கொண்டு வர்றது இவங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். அதுக்காக வந்து நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறது இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தன்மைகள் வந்து இவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும். இதுதான் இவங்களுடைய கேரக்டர். என்னதான் செவ்வாய்க்கிழமையில பிறந்திருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலைமையில இருக்கணும். அதே போல் 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி என்ன கிழமையில பிறந்திருந்தாலும் அவங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கும்போது அந்த செவ்வாய்க்குரிய சுப பலன்கள், நல்ல பலன்களை முழுமையாக இவர்கள் வந்து அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குங்கிறது மட்டும் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.